குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா, 7th ஸ்டாண்டர்டு தமிழ் தான் பார்த்துட்டு இருக்கோம். டேர்ம் 1ல செகண்ட் யூனிட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நாம செகண்ட் யூனிட்ல ஒரு போம் வந்துட்டு பார்த்து முடிச்சிட்டோம். அதனுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கலங்கரை விளக்கம். இரண்டாவது போம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவின் மிகு கப்பல். அதாவது செய்யுள் தான் நாம இரண்டாவது செய்யுள் வந்து பார்க்க போறோம். அதாவது இந்த முதல் யூனிட் முழுவதும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் அதாவது தமிழர் மற்றும் முன்னோர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அறிவியல் ஆக்கம் எப்படி இருந்தது, அறிவியல் சார்ந்த அவங்களுடைய தொழில்நுட்பம், அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி வந்துட்டு அவங்களுடைய அந்த தொழில்நுட்ப முறை வந்து எப்படி இருந்தது, அந்த கலை திறன்கள் வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ற அடிப்படையில் அந்த யூனிட் முழுவதும் ஒன்று முழுவதும் அமைந்திருக்கும். அதாவது முன்னோர்கள் எப்படி வந்துட்டு அந்த கப்பலோடு கடலோடு வாழ்ந்த மக்கள் தான் நெய்தல் நில மக்கள். அப்போ அந்த நெய்தல் நில மக்கள் இப்ப எப்படி நம்ம வந்துட்டு மருத நிலத்துல வாழக்கூடிய மக்களாக இருந்தா இப்போ நாம எப்படி இந்த ரோடு டிரான்ஸ்போர்ட்டோ ஒரு இண்டஸ்ட்ரீஸோ ஒரு ஸ்கூலோ ஏதோ ஒண்ணு கோவிலோ எப்படி நம்ம வாழக்கூடிய அந்த நிலங்களின் அடிப்படையில நம்முடைய சிந்தனை திறன் இருக்குதோ அதே மாதிரிதான் அந்த நெய்தல் நிலத்தினுடைய மக்கள் அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதியான கடலும் கடல் சார்ந்த பகுதியுமான அப்போ எந்த மாதிரியான அவங்களுக்கு போக்குவரத்திற்கும் அவங்களுடைய அந்த அதுக்கப்புறம் அந்த வாழ்வியல் முறையாகட்டும், அவங்க பயணிக்கக்கூடிய பயணமாகட்டும், அவங்களுடைய வணிகம் ஆகட்டும், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடல் சார்ந்து இருந்தது. அப்போ அதன் அடிப்படையில தான் வந்து வாழ்வியல் முறையும் இருந்திருக்கும். அப்போ அந்த வாழ்வியல் முறையில தான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கவிதைகளும் சரி, அதாவது அந்த செய்யுள் வந்து படைக்கப்பட்டிருக்கும். எப்பொழுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சங்க காலத்தில். சங்க காலம்னா என்னன்னு சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா கிமு 3லிருந்து கிபி 3 வரைக்கும் நான் ஏற்கனவே சென்ற வகுப்புல சொல்லியிருப்பேன். இல்லாட்டி உங்களுக்கு வரலாறு பாடம் 6ஆம் வகுப்பு வரலாறு பாடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் லைன் வந்துட்டு இந்த காலக்கோடு வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்போம். அப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எளிதாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிமு 3லிருந்து கிபி 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 நூற்றாண்டுகள் 600 ஆண்டுகள், அதாவது 6 நூற்றாண்டுகள் 600 ஆண்டுகள் வந்துட்டு சங்க காலத்தை ஆட்சி செஞ்ச மன்னர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேர, சோழ, பாண்டியர்கள், பல்லவர்கள், பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள் எல்லாம் ஆட்சி புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் களப்பிரர்கள்லாம் வருவாங்க எங்க இந்த தமிழ் பகுதிகளில், தென் பகுதிகளில். அதே மாதிரி நம்ம நடுப்பகுதிகளில், வட பகுதிகளில், இப்படி பல பகுதிகள் வந்து வரலாறு படிக்கும் போது பார்த்திருக்கோம். இப்போ நம்ம முன்னோர்களான தமிழர்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு அவங்களோட கலை திறத்துல வந்து சிறந்து விளங்கியிருந்தாங்க. கப்பல் கட்டும் கலையிலும் சரி, அந்த கலங்கரை விளக்கமாகட்டும், அதாவது அவர்கள் வாழ்ந்த அந்த அந்த நிலத்தினுடைய அந்த அறிவியல் தொழில்நுட்பம் எவ்வாறு இருந்ததுதான் இந்த பாடம் வந்துட்டு அமைந்திருக்கும். இப்ப நாம பாடத்துக்குள்ள என்ன மாதிரி வந்து இந்த செய்யுள் வந்து எதை பத்தி சொல்லுதுன்றத பார்க்கலாமா. அறிவியல் ஆக்கம். நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது இந்த டைட்டானிக் என்ற மூவியை வந்து பாருங்க, கட்டாயம் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ டெக்னாலஜி இருக்கிற காலத்திலேயே பாத்தீங்கன்னா அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா 1912-11 காலகட்டத்துல உருவாக்கப்பட்ட ஒரு டைட்டானிக் கப்பல் தான். அது மிக பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டது. அதிக பயணிகளை ஏற்றி செல்லக்கூடிய மிகப்பெரிய மற்றும் பிரம்மாண்டமான ஒரு பயண கப்பல் தான் அது. அது எப்படி வந்து ஒரு விபத்துக்குள்ளானது அமைந்த அதனுடைய உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இப்போ நான் அந்த படம் வந்து அமைந்திருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அப்போ இப்பொழுது இவ்வளோ டெக்னாலஜி இருக்கிற காலத்திலேயே எப்படி இருக்குதுன்னா, அப்போ முன்னோர்கள் சங்க காலத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது அப்போ ஆனா கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சங்க காலத்துல எந்த ஒரு தொழில்நுட்ப அறிவு காலங்கள் இல்லாத காலகட்டத்துல அவங்களுடைய சுய சிந்தனையினாலையும் அவங்களுடைய சிந்தனையின் வெளிப்பாடாகத்தான் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகளாக அமைந்திருக்கும். நம்ம படிச்சிருப்போம். சிந்து மக்கள் வந்துட்டு சக்கரம் தான் முதல்ல அறிவியல் கண்டுபிடிப்பாக நம்ம கருதப்படுது. இப்போ வந்துட்டு அது மாதிரி ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் அவருடைய சுய சிந்தனையில் உருவானதுதான் அந்த அறிவியல் தொழில்நுட்பங்கள் அனைத்தும். அந்த அடிப்படையில் தான் இந்த கப்பல் கட்டுறதாகட்டும், கப்பல் கட்டும் தளமாகட்டும், கப்பலாகட்டும், அந்த கலங்கரை விளக்கங்களாகட்டும் எப்படி வந்துட்டு அவங்களுடைய அந்த அதாவது அவங்களுடைய திறன்களால அவங்களுடைய அந்த ஸ்கில் அதனால வந்துட்டு எப்படி வந்து அறிவு திறத்தால வந்து எப்படி வந்து உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்றது ஒரு அமைந்ததான் இந்த ஒரு பாடலாக இருக்கும். பாருங்க, இரண்டாவது பாடலான கவின் மிகு கப்பல். அதாவது முதல் பாடல் எதை பத்தி சொல்லுதுன்னா, ஒரு கடல் இருக்குது. அந்த கடல்ல கப்பல் பயணிக்கிறது. அப்போ அந்த கப்பலை வழிகாட்டக்கூடிய ஒரு தூணாக எது இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கலங்கரை விளக்கம் வந்து அழைக்குது. ஏன்னா வந்து துறைமுகம் இங்க இருக்குது, நீ கடல்ல தத்தளிக்காத, அதனால நான் இங்கிருந்து உனக்கு வழிகாட்டுறேன், வா, இதுதான் உனக்கு துறைமுகம், கப்பலை நிறுத்தக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிற மாதிரி ஒரு வர்ணனையான ஒரு பாடல் வந்துட்டு கடியலூர் உருத்திரன் கண்ணனார் வந்து கொடுத்திருப்பாங்க சங்க கால புலவர். அப்போ இரண்டாவது பாடல் பாருங்க.
கப்பலை வந்து மையமாக வைத்து ஒரு பாடல். அதாவது அதோட அழகை வந்துட்டு மையப்படுத்தி வந்துட்டு ஒரு உவமையாகத்தான் இந்த கவிதை வந்து இயற்றப்பட்டிருக்கும். கவின் மிகு கப்பல். கவின் மிகுன்னா பார்த்தீங்கன்னா அழகு மிகுந்த மிகப்பெரிய ஒரு கப்பலை பத்தி தான் வர்ணனையோட வந்து உவமையாக வந்து இந்த கவிதை வந்து ஏற்றிருப்பார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்ககால புலவரான மருதன் இளநாகனார் அவர்கள். அப்போ இது பாருங்க, இப்போ ஒரு கடல் இருக்கு. கடல்ல வந்து கப்பல் வந்து பயணிக்குது. அப்ப கப்பலை வந்து பயணிக்கக்கூடியது வந்துட்டு பாத்தீங்கன்னா அழைக்கக்கூடியதாக அந்த துறைமுகத்தை நோக்கி அழைக்கக்கூடியது எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த லைட் ஹவுஸ். இதுதான் நாம இந்த பாடம் முழுவதும் அமைந்திருக்கும். பாருங்க, முதல்ல பாடல் பாக்குறதுக்கு முன்னாடி நூல்வெளி படிச்சுட்டோம்னா நமக்கு வந்துட்டு சொல்லும் பொருளும் படிச்சுட்டு கவிதை படிக்கும் போது எளிமையாக இருக்கும். மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். அப்போ சங்க காலம்னா கிமு 3 கிபி 3, 600 ஆண்டுகள், 6 நூற்றாண்டுகள் தான் சங்க காலம். அப்ப அந்த சங்க காலத்துல ஏதோ ஒரு காலத்துல, அது முதல் நூற்றாண்டு கிமுவாக இருக்கலாம், இல்ல கிபியாக இருக்கலாம், எந்த காலத்தில் வாழ்ந்தார்னு பாருங்க. இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஹோம்ஒர்க். அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த புலவர் தான் மருதன் இளநாகனார். இவர் கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர்தான். அப்ப கலித்தொகையில பாத்தீங்கன்னா கலித்தொகை, அதாவது நம்ம 8 தொகை நூல்கள் இருக்குது இல்லையா? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு என்று 8 தொகை நூல்கள். எத்தனைன்னு படிச்சோம்? 8 நூல்கள் படிச்சோம். 10 பாட்டுன்னு பாத்தீங்கன்னா 10 நூல்கள். அப்ப 10ம் 8ம் 18 நூல்கள் பாத்தீங்கன்னா 18 மேற்கணக்கு நூல்கள்னு படிச்சோம். ஏன் வந்து 18 மேற்கணக்கு நூல்கள் பாத்தீங்கன்னா இந்த சங்க காலத்துல, அதாவது கிமு 3 கிபி 3 வரைக்கும் 600 ஆண்டு காலத்துல இயற்றப்பட்ட இந்த பாடல்கள் அனைத்தும் மேற்கணக்கு நூல்கள். இந்த இந்த 6 நூற்றாண்டுகள், அதாவது சங்க காலத்திற்கு பிறகு வாழ்ந்த காலத்திற்கு அப்புறம் அந்த புலவர்கள் காலங்கள் இருக்குது இல்லையா? இந்த காலத்துல இயற்றப்பட்ட நூல்கள்ல வந்து 18 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 18க்கு அப்புறம் கீழான வந்த பிறகு அதற்கு கீழ் வந்த நூல்கள் தான் 18 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. இப்போ இதற்கெல்லாம் அடைமொழி எல்லாம் கொடுத்திருப்பாங்க. நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் எற்றும் கலியோடு, அகம் புறம் என்று எத்திரத்தும் 8 தொகை அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் வந்து இதுக்கு வந்து ஒரு நினைவு கூறும் வகையில வந்து அந்த அந்த ஆர்டர் வந்து அமைந்திருக்கும். அதாவது வரிசை வந்து அமைந்திருக்கதாக வந்து இதற்கு ஒரு சிறப்பு பாடல் வந்து கொடுத்திருப்பாங்க. அது 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு புத்தகத்திலே இருக்குமா. இப்ப நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா கலித்தொகையில வந்துட்டு மருதத்திணையில உள்ள 35 பாடல்களை பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மருதன் இளநாகனார். கலித்தொகையில பாத்தீங்கன்னா மொத்தம், அதாவது 8 தொகை நூல்கள்ல ஒன்றுன்னு படிச்சோம். அப்ப கலித்தொகையில 5 பிரிவுகள் வந்து இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா பாலைக்களி, குறிஞ்சிக்களி, மருதக்களி, முல்லைக்களி, நெய்தற்களி அப்படின்ற 5 வகையாக அந்த நிலத்தை வந்துட்டு பிரிச்சிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு நிலத்திற்கான பாடல்களாகத்தான் பாடல்கள் வந்து பாடப்பட்டிருக்கும். அப்படி வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மருத நிலத்திற்கு உண்டான பாடல்கள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 35 பாடல்கள். அந்த 35 பாடல்களை பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மருதன் இளநாகனார். மருதத்திணை எதை பத்தி பாடுதுன்னு பாத்தீங்கன்னா எப்படி வந்துட்டு குறிஞ்சி வந்துட்டு மலையும் மலை சார்ந்த பகுதியையும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முல்லை வந்துட்டு காடு சார்ந்த பகுதியையும், மருதம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த வயல் சார்ந்த பகுதி. அப்போ அந்த வயல் சார்ந்த பகுதியை வந்துட்டு பாடுவதில் வந்து மிக சிறந்த புலமை பெற்றவராக வல்லவராக இருந்திருக்கிறார் யாருன்னு பாத்தீங்கன்னா மருதன் இளநாகனார். அதனால இவரை மருதத்திணை பாடுவதில் வல்லவர் என்பதால் மருதன் இளநாகனார் என்று அழைக்கப்படுகிறார். புரியுதுங்களா? இப்ப அதாவது அவர் பாடுறது அந்த திணைக்கு உரிய பாடல்களை, இப்போ நிலம் வயலும் வயல் சார்ந்த அந்த பகுதி, இப்போ நாம வாழறது வந்து வயல் சார்ந்த பகுதி. அப்ப வயல் சார்ந்த பகுதிகள் எத்தனையோ இருக்குது இல்லையா? அதை பாடுறதுல, ஏன்னா அதனுடைய ரசிச்சு அதனுடைய தன்மை அந்த காலகட்டத்தில் வாழ்ந்ததுனால அதனை பத்தி அந்த ஈர்ப்பாகட்டும், அதனை பத்தி ஒரு புரிதலாகட்டும் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சதுனால அப்போ அந்த திணையில வந்துட்டு அவரால் எந்த அளவுக்கு ஒரு வல்லமை பெற்று விளங்கி இருப்பாரோ அந்த அளவுக்கு மிக 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 சிறப்பான பாடல்களை இருந்து வழங்கியதனால மருதத்திணை பாடுவதில் வல்லவர்னு சொல்றாங்க. அப்போ அகநானூறு பாத்தீங்கன்னா 8 தொகை நூல்கள்ல ஒன்று. இப்ப எப்படி வந்து கலித்தொகை தான் வந்து சிறப்பா பாடுறதுனால அதனால அந்த சிறப்பு பெயருக்கு காரணத்தை தான் இந்த டெபினிஷன் தான் இதுக்கு கொடுத்திருப்பாங்க.
ஆனா நாம பார்க்கக்கூடிய பாடல் வந்து எதில் அமைந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதே எட்டு தொகை நூல்கள்ல ஒன்றான அகநானூறு நூல் அமைந்த பாடல் தான் இப்போ நம்ம படிக்க போறோம். அப்போ அகநானூறு பாத்தீங்கன்னா அகம் கூட்டல் நானூறு. அப்போ இது வந்து அகத்தை பற்றி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அகம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. இந்த அகம் எதை பற்றி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இதை தொகுத்தவர் யாரு, தொகுப்பித்த மன்னர் யாரு, இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கலித்தொகையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுல எப்படி வந்துட்டு கலித்தொகையில வந்து 5 பிரிவுகள் இருக்குதோ, 5 திணைகள் இருக்குதோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 வகையான திணைகள் வந்து இருக்கும். இந்த அகநானூறு எதை பற்றி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மனிதர்கள் வாழக்கூடிய அந்த மனிதர்களுடைய காதல் வாழ்க்கையும் அவங்களுடைய உணர்வுகளையும் இயற்கையும் இணைந்து அழகாக அவங்களுடைய வாழ்வியல் முறை, அதாவது இல்லற வாழ்வியல் முறை வந்துட்டு எப்படி இருந்தது அதை பத்தி தான் இந்த அகம் வந்து கொடுத்திருப்பாங்க. அகம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் சார்ந்ததாக இருக்கும். அதே நம்ம புறநானூறு என்பது எதை பத்தி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய வீரம், கொடைத்திறன், இதையெல்லாம் போரு, இதை பத்தி சொல்லக்கூடிய பாடலாகத்தான் இருக்கும். அப்போ இது ரெண்டுத்திற்கும் அகம்னா என்ன, புறம்னா என்ன? அகம்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது, புறம்னா நம்ம வெளியே உடம்புக்கு, அதாவது மனசுக்கு வெளியே இருக்குது. இப்ப அகத்துக்குள்ள என்ன இருக்குது நமக்கு தெரியுமா? தெரியாது. இதெல்லாம் இருக்குன்னு தெரியும், ஆனா நம்மளால பார்க்க முடியாது இல்லையா? அதை உணரதானே முடியும். அதே மாதிரி இப்ப நம்ம புறத்துல வெளியே உடம்புக்கு வெளியில வந்துட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்மளால பார்க்க முடியல. அப்போ நம்ம எதெல்லாம் வந்துட்டு பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா புறம் சார்ந்தது. நம்ம என்னெல்லாம் பார்க்க முடியாம உணருமோ அதெல்லாம் அகம் சார்ந்தது. அப்போ அகநானூறு என்பது அகம் கூட்டல் 400 பாடல்கள், அதாவது அகத்தை பற்றிய 400 பாடல்களை கொண்டுள்ளது. எதெல்லாம்? 8 தொகை நூல்கள்ல ஒன்று அகநானூறு. அப்போ புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. அப்போ 400 பாடல்கள் இருக்குது இல்லையா? அப்ப அந்த 400 பாடலையும் ஒரே ஒரு புலவர் பாடினார்னா கேட்டாங்கன்னா இல்ல, அது பல புலவர்கள், ஒவ்வொரு புலவர்கள் ஒவ்வொரு பாடலை பாடிருக்கலாம். இல்ல ஒரே ஒரு புலவர் பாத்தீங்கன்னா 4-5 பாடல்கள் பாடிக்கலாம். இப்படி வந்து வகைப்படுது. நீங்க பாருங்க எந்தெந்த புலவர்கள் வந்து எத்தனை புலவர்கள் பாடினாங்க அப்படின்றத பாருங்க. அப்போ இந்த நூலுக்கு இன்னொரு சிறப்பு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா நெடுந்தொகை என்றும் அழைப்பர். அப்போ இந்த நூலில் பாத்தீங்கன்னா மொத்தம் 400 பாடல்கள் இல்லையா? இதுல 255வது பாடல் தான் இங்கு நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த நூலினுடைய சிறப்பை பத்தி கொடுத்திருக்காங்க. அவன் வந்து மருதன் இளநாகனார் என்று அழைக்கப்படுறதுக்கு கலித்தொகையில பாடந்தனால் அதற்கான சிறப்பையும், இந்த பாடல் வந்து எதிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு இது அகநானூறு நூலிலிருந்து இருந்து எடுத்ததுன்னு சொல்லிட்டு இதற்குண்டானதுதான் இதனுடைய பொருள். இப்ப பாடலின் பொருள் பார்க்கலாம். உலகம் புடை பெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு உலகம் வந்துட்டு இப்போ நல்ல பூமி வந்துட்டு சமமாக இருக்குதுன்னே வச்சுக்கோங்கம்மா. பூமி வந்துட்டு சமமாக இருக்குது. இப்போ இது நல்ல ஒரு பிளைனா இருக்குது. ஆனா இந்த பூமி வந்துட்டு பிளந்துடுச்சு. தனித்தனியா 2 பிரிவுகளாக, அதாவது நம்ம பார்த்திருப்போம் இல்லையா சினிமாவெல்லாம். அதாவது பூமி வந்து அப்படியே பிளந்துகிட்டு போயிட்டு அப்படியே இப்போ நீ எதையும் எக்ஸாம்பிள் வேண்டாம். இப்போ நிலநடுக்கம் வந்தது எங்க வந்ததுன்னு பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல எப்படி வந்துட்டு மிகப்பெரிய ஆஹ் என்னது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுன்னு பாருங்க. அதே மாதிரி கேரளாவுல பாத்தீங்கன்னா வயநாடு என்ற பகுதியில் ஆண்டுதோறும் வந்து பாத்தீங்கன்னா அங்க மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்படும். அப்போ எப்படி வந்துட்டு ஒரு பேரழிவு வந்து ஏற்படுதுன்னா அப்போ அந்த பூமியே பிளந்து கொண்டு இருக்குதுன்னு பிரிஞ்சிடுச்சு. அப்போ இந்த கப்பல் பாருங்க, ஒண்ணும் இல்லை, இது ஒரு உதாரணத்துக்கு பாருங்க. இப்போ கடல் வந்துட்டு சமமாக இருக்குது. அப்போ சமமாக இருந்ததுன்னா இந்த கப்பல் வரும்போது பாத்தீங்கன்னா இப்ப அலைகள்லாம் பல அலைகள் வந்து இருக்குது. இதில் கப்பல் வந்து பயணிக்கும் போது நல்ல ஒரு நீரோட்டமா இருக்குது. அதுல கப்பல்ல வந்துட்டு பயணிக்கப்படும் போது அதாவது இரண்டாக பிரியுதா, அந்த நீர் பரப்பு வந்து இரண்டாக பிரியுதா. அப்ப இரண்டாக பிரியும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பூமி வந்து வெடித்தது மாதிரி ஆகுதா. அப்போ அந்த கடந்து வந்த அந்த பாதை மறுபடியும் அந்த 2 நீர்களும் ஒன்றாக இணையும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சமபரப்பு நீர் வந்து உருவாகுதா. அப்படி சமபரப்பு நீர் உருவாகும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கப்பல் கடந்து வந்த பாதை ஒரு பூமியே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டு மீண்டும் வந்துட்டு ஒரு புதிய உலகு உருவானால் எப்படி வந்து ஒரு அழகான தோற்றம் வந்து இருக்குமோ அது போன்றுதான் இந்த கப்பல் பாத்தீங்கன்னா அந்த பயணம், அதாவது அது அந்த நீர் அலைகளுக்கு நடுவே பயணிக்கும் போது அப்படி ஒரு தோற்றத்தை வந்து ஒரு உருவத்தை வந்து இந்த அழகான ஒரு மிகப்பெரிய கப்பல் வந்து கொடுக்குது. அப்படி அதாவது உங்களுக்கு இப்ப புரியுதாமா? அதாவது வந்து ஒரு பூமி வந்துட்டு ஒரு பெயர்ந்து விருந்து, அதாவது பூமி வந்துட்டு இரண்டாக பிளந்து விட்டது. பிளந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஒன்று அந்த பூமி வந்து மண்ணு மறுபடியும் ஒன்றாக சேருது. இப்போ
இப்போ இதுதான் பூமி. இது இரண்டாக பிளவுபட்டுடுச்சு. இந்த பூமி வந்து வெடிச்சு இரண்டாக பிளவுபட்டுடுச்சு. அப்போ இந்த இரண்டு பூமியும் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒன்றாக இணையும் போது எப்படி வந்து இயற்கை அழகு வந்துட்டு கொட்டி பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சி இருக்குமோ இணைந்தால், அப்படிதான் இந்த கப்பல் வந்துட்டு அந்த கடல்ல பயணிக்கும் போது அதனுடைய அழகு வந்துட்டு அப்படி இருக்குதாம். அந்த பூமி பிளர்ந்து மறுபடியும் உருவானா எப்படி ஒரு அழகு இருக்குமோ அந்த மாதிரி இந்த கப்பல் வந்து கடல்ல பயணிக்கும் போது அதனுடைய அழகு அப்படி இருக்குதுன்றதான் இதனுடைய வர்ணனை வந்துட்டு கொடுத்திருக்காங்க. உவமைப்படுத்திருக்கிறாங்க பாருங்க. அதாவது உலகம் பெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய். இந்த நாவாய்னா என்னதுன்னு பாத்தீங்கன்னா கப்பல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாருங்க, இது புலால் நாற்றமுடைய அலை வீசும் பெரிய கடலில் நீரை பிளந்து கொண்டு செல்லும். அதாவது புலால் நாற்றமுடைய, இப்போ புலால்னா என்னதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம உண்ணக்கூடிய அந்த மாமிசம் தான் புலால்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து மாமிசம் புலால் நீங்க சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கடல்ல மிக மிக எப்படி நம்ம நிலத்துல மிக பல உயிரினங்கள் வாழுதோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீரிலையும் சரி, நீருக்கு அடியில், அதாவது நீருக்கு அடியில பாத்தீங்கன்னா பல உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு இடம் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கடல். அப்போ இந்த கடல்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கடல் இருக்குது. அந்த கடல்ல கடற்கரை இருக்குதுன்னா நீங்க எந்த ஒரு பீச்சுக்காவது போய் பாருங்க. இப்போ நம்ம நம்ம ஒரு 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 சுற்றுலா பயணமாக இருக்கக்கூடிய பகுதியா இருந்தா சுத்தமாக இருக்கும். அதே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சுற்றுலா தலமாக இல்லாமல் அது மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்துச்சுன்னா அங்க எப்படி இருக்கும்? ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு குப்பையும் இருக்கும். அதே மாதிரி அந்த கடல்ல இருக்கிற மீன், கருவாடு, அதாவது துறைமுகத்துல இதெல்லாம் தானே ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் செய்வாங்க. அப்ப அந்த 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 துறைமுகம் முழுவதும் எப்படி இருக்கும்? ஒரு நாற்றம் உடையதாக. என்ன நாற்றம்? ஒரு மாமிசம். மாமிசம்னு என்னது? அந்த கருவாடு, அந்த மீன், அந்த கடல் சார்ந்த ஆஹ் அதாவது உயிரினங்களுடைய நாற்றம், துர்நாற்றம் வீசக்கூடிய பகுதியாக எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த கடல் அலையில் வீசும் பெரிய கடலில் நீரை பிளந்து கொண்டு அந்த கப்பல் வந்து போகுமா. இப்ப புரியுதா? இதுதான் உங்களுக்கு நல்ல படத்தை வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு விசுவலைஸ் பண்ணி பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல அவ்வளவு ஒரு புரிதல் ஏற்படுமா. கடல் நல்லா இருக்குது, அதாவது ஒரு புலால் நாற்றம் அடிக்கக்கூடிய கடலா இருக்குது. ஆனா அந்த நீரை வந்து பிளந்து போயிட்டு எப்படி வருதா இந்த கப்பல் வருதுன்றதான் அதன் வர்ணனையா கொடுத்திருக்காங்க. பிளந்துகிட்டு வந்தா எப்படி இருக்குமோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அலை வீசும்போது அலை வந்து வீசுது. அப்போ அலை வீசும்போது எந்த மாதிரி அலை? ஒரு நாற்றம் அடிக்கக்கூடிய கடல்ல ஒரு அலை வீசினா ஒரு பெரிய கடல் போயிட்டு அந்த நீரை வந்து பிளந்து கொண்டு செல்வது தான் அந்த வர்ணனையா வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப இரவும் பகலும் ஓரிடத்தும் தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்து செலுத்தும். அப்போ காத்துக்கு வேலி போட முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? காற்றை வந்து தடுக்க முடியுமா? காற்றை வந்து தொட முடியுமா அப்படின்னா நம்ம சின்ன வயசுல எல்லாம் இதெல்லாம் கேள்விப்பட்டோம். அப்போ ஓரிடத்தில் தங்காமல், அப்போ இரவுனா அதாவது இரவும் பகலும் ஓரிடத்திலே நிக்காமல், தங்காமல் ஒரே இடத்தில் நிக்காமல் அது பாட்டு இரவும் தெரியாது பகலும் தெரியாது அதன் வேலையை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கும்? செஞ்சுக்கிட்டே இருக்கும். எங்கேயுமே தங்காமல் காத்து வீசிக்கிட்டே இருக்கும். அப்படி வீசுகின்ற காத்தானது நாவாயினா இந்த கப்பலை வந்துட்டு எப்படின்னா அப்படியே அசைந்து 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 அப்படி வந்து அந்த காற்று வந்து அந்த கப்பலை வந்துட்டு இயக்கும். அப்போ அந்த அசைந்து அசைந்து அந்த காற்று அலைகள்லையும் சரி, அந்த கடல் அலைகள்லயும் சரி, அந்த கப்பல் வந்துட்டு பயணிக்கும் போது எப்படினுடைய அந்த வர்ணனையை தான் வந்து அழகுபடுத்தி வந்துட்டு ஊமையா வந்து இந்த பாடல் கொடுத்திருக்காங்கம்மா பாருங்க. அப்படி செலுத்தும் போது அப்படி அதனுடைய அழகை வந்து வர்ணிச்சு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி வந்து அசைந்து அசைந்து அந்த காற்றுல அந்த நாவாய் போகும்போது அசைத்து செலுத்தும், அந்த காற்று வந்து செலுத்தும் சொல்றாங்க. அப்போ உயர்ந்த கரையை உடைய மணல் நிறைந்த துறைமுகத்தில் இப்போ கடல் இருக்குது. அந்த கடலுக்கு மேல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா கரை இருக்கு. அப்போ அந்த கரை எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து கொஞ்சம் உயரமாகத்தான் இருக்குது. கடல் மட்டத்துல இல்ல இல்லையா? அப்ப கடல்ல இருந்து கொஞ்சம் உயரமா இருந்தா அது கரை. அப்போ அப்படிப்பட்ட உயர்ந்த கரையை உடைய அந்த மணல் நிறைந்த பகுதி தான் அந்த கடற்கரையெல்லாம் இருக்கும். அப்போ மணல் மேடாக இருக்கிற அந்த கடற்கரை பகுதியை பார்த்தீங்கன்னா அந்த துறைமுகத்துல கலங்கரை விளக்கத்தின் ஒளியால் திசையறிந்து நாவாய் ஓட்டுபவன் நாவாயை செலுத்துவான். அப்போ அந்த அந்த கடற்கரை எப்படின்னா கொஞ்சம் உயரமா இருக்குது. அந்த உயரமா இருக்கிற கடற்கரையில என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கலங்கரை விளக்கம் இருக்குது. நம்ம சென்ற வகுப்புல பார்த்த அந்த லைட் ஹவுஸ் இருக்குது. அந்த லைட் ஹவுஸினுடைய அந்த ஒளி இருக்குதுன்னு மாட ஒளின்னு படிச்சு இல்லையா? அந்த ஒளியினுடைய திசையை வந்துட்டு யார் தெரிஞ்சுக்கிறான்? நாவாய்னா யாருன்னு பாத்தீங்கன்னா கப்பல்.
கப்பலை ஓட்டுபவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அவன் யாருன்றத நம்ம கொடுத்திருப்பாங்க, பார்க்கலாம். சொல்லும் பொருளும். அப்ப அந்த கப்பலை ஓட்டுபவன் நாவாயை எங்க செலுத்துகிறான்? இந்த கலங்கரை விளக்கத்தினுடைய ஒளியால் வந்துட்டு அவன் எதை கண்டுபிடிச்சுக்கிறான்? துறைமுகத்தை கண்டறிஞ்சு அப்ப அந்த திசையை நோக்கி அவன் நாவாயை வந்து செலுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலுடைய பொருள் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க இதெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விசுவலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கப்பலுக்கு போறோம், ஒரு கடலுக்கு போறோம், ஒரு பயணம் பண்றோம். அப்ப போகும்போது எப்படி பயணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன், ஒரு கற்பனை கற்பனையோடு கலந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் மறக்காது. உட்காந்து மாங்கு மாங்குன்னு ஒவ்வொன்றுத்துக்கும் மீனிங்கே தேடிக்கிட்டு படிக்கிறத விட, இப்போ நம்ம ஒரு அங்கே நாம வாழற மாதிரி, ஒரு மீன் பிடிக்கிற மாதிரி, அந்த வாசனையோடு சுவாசிக்கிற அந்த வாழ்வியலோடு தொடர்பு படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாடம் வந்துட்டு நல்லா இருக்கும். அது சங்க காலத்து பாடலாக இருந்தாலும் நம்ம இக்காலத்திற்கு ஏற்றவாறு நமக்கு நம்ம வாழ்வியலோடு பொருத்திக்கணும். சொல்லும் பொருளும் பாருங்க. உருவம்னா என்னது? அழகு. இப்ப உருவம் எப்படி இருக்கும்? மறக்குதுன்னா பாத்தீங்கன்னா உருவம்னா உருவம்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்முடைய உருவம் எப்படி இருக்கும்? நம்ம அழகா தான் இருப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. போழன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பிளக்க. அதாவது எதை பிளக்குது? இப்போ கடல் வந்துட்டு கடல்கள் இப்படி இருக்குது, கடல் இப்படி இருக்குது நீரு. அப்போ இதுல ஒரு கப்பல் வந்துட்டு போகுதுன்னா அப்ப அந்த நீரை பிளந்துட்டு தானே போகுது. அப்ப நீர் பிரியுதா? அந்த நீரை வந்துட்டு பிரிக்கிறது தான் பிளக்க அப்படின்றது. அது சங்ககால மொழியில பாத்தீங்கன்னா போழ அப்படின்னு இருக்கு. அப்போ வங்கூழ் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, வங்கூழ் என்பது காற்று. வங்கூழ் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா காற்று. அப்ப காற்று என்ன செய்யுது? கப்பலை செலுத்தக்கூடிய இரவும் பகலும் நிற்காமல் வந்துட்டு அந்த கப்பலை வந்துட்டு தன்னுடைய காற்று வலிமையால் வந்துட்டு கப்பலை வந்து செலுத்துகிறது காற்று. அப்போ காற்றினுடைய திசை அறிந்து நம்முடைய முன்னோர்கள் வந்துட்டு கப்பலை செலுத்தக்கூடிய, அதாவது உலகத்திலேயே முன்னோடிகள்ல யாருன்னு பாத்தீங்கன்னா நம் தமிழர்கள்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்பீங்க. நீகான் அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா நாவாய். நாவாய் என்னது? கப்பல். அப்ப கப்பலை ஓட்டுபவன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம யாரு? இப்ப பஸ் ஓட்டினா பஸ் டிரைவர்னு சொல்றோம், இல்ல டிரைவர்னு சொல்றோம். கார் ஓட்டினா அதுக்கும் டிரைவர்னு சொல்றோம். அப்ப பிளைட் ஓட்டினா அவங்கள என்னன்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா கப்பலை ஓட்டினா அவங்க என்னன்னு சொல்றோம்னு சொல்லி இப்போதைக்கு நீங்க பாருங்க. அப்போ சங்க காலத்துல பாத்தீங்கன்னா நீகான் என்பது யாருன்னு பாத்தீங்கன்னா நாவாயை ஓட்டுவோம். நாவாய் என்பது கப்பலை ஓட்டுவோம். வங்கம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கப்பல். அதாவது இங்க பாருங்க, வங்கூழ் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா காற்று. வங்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா கப்பல். இது ரெண்டத்திற்கான பொருள் வந்து கொஞ்சம் மறக்குதுன்னா இப்படி கொஞ்சம் கப்பல். வங்கம் அதாவது வங்க கடல் இருக்குது இல்லையா, அது அப்படி ஞாபகம் வச்சு. அப்ப வங்க கடல்ல என்ன போகுதுன்னு பாத்தீங்கன்னா கப்பல் போகுதுன்னு ஞாபகம் வச்சுங்க. மறக்குதுன்னா வங்கூழ் என்பது காற்று ஞாபகம். இயல் நம்ம படிச்சிருப்போம். அதாவது அல்னா இரவு, எல்னா பகல்னு ஞாபகம் வச்சு. அல்னா இரவு தானே, அப்போ அப்படி ஞாபகம் வச்சு. கோடு உயர் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோடுனா கரை, உயர் என்பது உயர்ந்த. அப்போ அந்த கடற்கரை எப்படி இருந்ததுன்னா உயர்ந்த கடற்கரை, அதாவது கரையை வந்து உயர்ந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த கடற்கரை வந்து கரை வந்து உயர்ந்து இருக்குது, அதுதான் வந்து கோடு உயர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாட உள்ளெறி என்பது என்ன பாத்தீங்கன்னா கலங்கரை விளக்கத்துக்கு தான். இதெல்லாம் வந்து சொல்லும் பொருள் கேட்பாங்க. கொஞ்சம் இந்த மாதிரி எந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கேட்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீகான், வங்கூழ், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாட உள்ளெரி, இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்பாங்க. அப்ப மாட உள்ளெரி என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா கலங்கரை விளக்கம். அதாவது எக்ஸாம் பாயிண்ட்ல மட்டும் படிக்காம நம்முடைய அதாவது சங்ககால சொற்களை வந்துட்டு இக்காலத்துல நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படி இருக்குமோ ரசிச்சு விரும்பி படிச்சோம்னா கொஞ்சம் மனதில் நிற்கிற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. சிலது வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்குதுன்னா அல்னா இரவுனா, இயல்னா பகல்னு வச்சுக்கோங்க. வங்கம்னா வங்கக்கடல். வங்கக்கடல் என்ன போகும்? கப்பல் போகும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வங்கூழ் என்பது காற்று. இதை கொஞ்சம் எப்படியோ உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு புரியும். உருவம் எப்படி இருக்கும்? உருவம்னா வந்து அதாவது உருவம்னா அழகா இருக்கும். அப்போ உரு என்பது அழகுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வாங்க இந்த பாடல் கவிதை வந்து பார்க்கலாம். செய்யுள். கடலும் சரி கப்பலும் சரி கண்ணுக்கு விருந்தாக காட்சியளிப்பது. நாம என்ன செய்யணும்? அதாவது கடலையும் சரி கப்பலையும் போய் பார்த்தோம்னா நம்ம கண்ணுக்கு எப்படி இருக்கும்? அதாவது நம்ம போனையே பார்த்து ரீல்ஸையே தள்ளிட்டு இருந்தோம்னா நமக்கு கடல்னா என்னன்னு தெரியுமா, கப்பல்னா என்னன்னு தெரியுமா? அது நம்ம கண்ணுக்கு எவ்வளவு வந்து குளிர்ச்சியாக ஒரு விருந்தாக இருக்குது நமக்கு தெரியுமா? விருந்தாக காட்சி அளிப்பவையாக எது இருக்குதான்? கப்பலும் சரி கடலும் சரி. அதனால நீங்க என்ன செய்றீங்க? இந்த போனையும் தூக்கி தூரமா இந்த இன்ஸ்டா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இது எல்லாத்தையும் தூக்கி தூரமா வச்சுட்டு காலையில எழுந்துச்சு என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா இயற்கையோடு இணைந்து, அதாவது நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அதாவது நீங்க சிட்டிலனா இருங்க, காட்டுலனா இருங்க, மேட்லனா இருங்க, எங்க இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு மரம் இருக்கு இல்லையா, இல்லாமையா இருக்கும். ஏதோ ஒரு நீங்க காலை பொழுதுல அதாவது காலையில விடிநேரம் ஒரு 5 மணிக்கு பாருங்க, எழுந்துச்சு பாருங்க. பறவைகளுடைய சத்தம், அதாவது குயில்களுடைய அந்த குயில் கூவும் சத்தம், காகத்தினுடைய சத்தம், அந்த சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி
அந்த அந்த சூரிய ஒளி வர்றதுக்கு முன்னாடி அந்த ஒளி வட்டம் இது எல்லாம் நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கண்ணுக்கு அப்படி ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக, கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடியதாக இருக்கு. ஏன்னா இந்த தூங்கி எழுந்த உடனே பெட்டிலே நம்ம போனை தேடுறதுக்கு பதிலா ஒரு மணி நேரம் தொடாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதை தூக்கி தூரமா வச்சுக்கோங்க. ஒரு அலாரத்துக்கு மட்டும் வச்சுக்கிட்டு எழுந்திருங்க. எழுந்து நல்ல முகத்தை கழுவிட்டு நல்லா வெளியில போயிட்டு நல்லா அந்த இயற்கையை பாருங்க, வானத்தை பாருங்க. அந்த வானத்துல இருக்கும்போது காலையில காகம் பறக்கும், குயில் பறக்கும், குயில் சத்தம் கேட்கும். ஒரு 10 மீட்டர் இல்ல 100 மீட்டர் ஒரு வாக்கிங் போய் பாருங்க. அப்படி ஒரு அழகான ஒரு தருணமாக இருக்கும். காலையில மூச்சு பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒரு 10 முறை நல்லா பிரீத் பண்ணுங்க. அதாவது இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுங்க. நல்லா ஃபர்ஸ்ட் வந்து இன்ஹேல் நல்லா மூச்சு உள்ள எடுங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த மூச்சு கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதை எக்ஸேல் பண்ணுங்க. இன்ஹேல் அப்புறம் ஹோல்ட் அப்புறம் எக்ஸேல். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த நம்ம இங்க ஹோல்ட் பண்ற அந்த மூச்சானது எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மனசுக்கும் போகும், அதே மாதிரி உங்க மூளைக்கும் பிரெயினுக்கும் போகும். அப்போ அந்த அந்த நல்ல தூக்கத்துல இருந்து நல்லா நல்லா ரெஸ்ட்ல இருந்த அந்த பிரெயின் சரி காலையில இதையெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு ஆக்டிவ், நல்ல ஒரு சுறுசுறுப்பு அடையும், நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அப்போ அந்த நீங்க ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் செலவழிக்கிறது அந்த நாள் முழுவதும் உங்களை ஒரு அப்படி ஒரு ஒரு சுறுசுறுப்பாகவும் உங்களை வந்து எந்த ஒரு நெகட்டிவ் தாட் வராம உங்களை நல்ல நல்ல ஒரு மைண்ட் செட்ல உங்களை அதை வச்சுக்கும். அதனால காலையில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாருங்க. அதனால இந்த போனை தூக்கி தூரமா வச்சுட்டு ஏன் சொல்ல வந்திருக்கேன்னா கண்ணுக்கு அந்த அளவுக்கு விருந்து விருந்து கொடுக்கற மாதிரி எப்படி நம்ம விருந்துன்னா ஒரு இலையில பாத்தீங்கன்னா அதாவது சாதம், சாம்பார், 5 வகையான கூட்டு, பொரியல், ரசம், மோர், அதுக்கப்புறம் இனிப்பு, அது எத்தனை வகை அப்பளம், எத்தனையோ வகைகள் எல்லாம் ஒரு படைக்கப்பட்டதா விருந்து. அப்போ ஒரு விருந்து எப்படி நமக்கு வந்துட்டு ஒரு சுவையை கொடுக்குமோ அந்த அளவுக்கு வந்துட்டு அது வயிறுக்கு நாக்குக்கு. ஆனா நம்ம கண்ணுக்கு விருந்தாக இருப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கடலும் சரி, அந்த கடல்ல பயணிக்கக்கூடிய கப்பலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய இது அழக வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அலை வீசக்கூடிய அந்த கடல்ல இப்ப கடல் அலை பாத்தீங்கன்னா இப்படி வீசிக்கிட்டே இருக்குது. அப்படி வீசக்கூடிய அந்த கடல்ல அசைந்து அசைந்து ஆடி அந்த செல்லக்கூடிய அந்த கப்பலை காண எப்படின்னா உள்ளம் உவகையும் துள்ளும். உவகைன்னா என்னது அப்படியே உள்ளம் குதூகலிக்கும், மகிழ்ச்சிக்கும். அதுதான் வந்து சொல்றாங்க. அப்போ ஒரு கப்பல் நீங்க போய் பாருங்க. இப்போ ஒண்ணும் இல்ல ஒரு ஏரோப்ளைனோ இல்ல ஹெலிகாப்டரோ ஒண்ணு போகும்போது ஏன்னா நம்ம நிலத்துல வாழும். அப்ப நமக்கு அதால போயிருக்கவே மாட்டோம். அப்ப அதை பார்க்கும்போது சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அது போனாவே அது அப்படியே கண்ணு மறையிற வரைக்கும் பாத்துருவில ரசிச்சு. அதே மாதிரிதான் இப்ப கடல்ல ஒரு கப்பல் போகுதுன்னா அதையும் அது அசைந்து அசைந்து அந்த கடல் அலையில அசைந்து அசைந்து அது போகும்போது அந்த கப்பலுடைய காட்சி நம்மளை காண எப்படி இருந்ததுன்னா நம்ம உள்ளம் வந்துன்னா நம்ம மனசு வந்துட்டு அப்படியே மகிழ்ச்சியில வந்து துள்ளும் சொல்றாங்க. அப்போ அச்சம் தரும் கடலில் அஞ்சாது கப்பல் ஓட்டியவர் நம் தமிழ். அப்போ அப்படி ஒரு பயமுறுத்தக்கூடிய ஏன்னா இப்ப கூட பார்த்தோம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கப்பல்ல போயிட்டு அதாவது அதாவது கொஞ்சம் அந்த கடல் அலையில் சிக்கியோ அந்த ஆயம் தெரியாத கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு 100 அடி 10 அடினா ஒரு 20 அடி போனாங்கன்னா அந்த ஆழத்திலேயோ இல்லாட்டி அந்த அலைகள் சிக்கியோ அது ஆபத்து அறியாம அதாவது செல்ஃபின்ற மோகத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எடுத்து எத்தனையோ உயிர் நடக்க போகிறத நம்ம பார்த்துக்கிட்டுதான் இருக்கும். அப்படி அச்சம்னா பயத்தை தரக்கூடிய அந்த கடல்ல பயப்படாமல் கப்பல் ஓட்டியவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் தான் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். அப்ப காற்றின் துணை கொண்டு கப்பலை செலுத்திய நம் முன்னோர் திறத்தை அவங்களுடைய அந்த திறத்தை பத்தி சங்க தமிழ் பாடலின் வழியாக அறிவோமா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த காற்று திசையில காற்றினுடைய துணையை கொண்டு இப்ப காற்று அசைது அந்த திசையினுக்கு ஏற்றவாறுதான் கப்பலை செலுத்தக்கூடிய அந்த ஸ்கில் அந்த திறனை அறிந்து கப்பலை வந்து செலுத்தியவர்களாம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள். அது எந்த வழி பாடல் சொல்லுதுன்னா சங்க காலத்தை இயற்றப்பட்ட அந்த பாடல் வழி நாம் அறிவோமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. பாருங்க, உலகு கிளர்ந்து அன்ன உரு கெழு வங்கம். அதாவது இந்த உலகமே வந்து பிளர்ந்து போச்சுன்னா அது மீண்டும் வந்து ஒரு புது உலகம் உருவாச்சுன்னா எப்படி வந்துட்டு ஒரு அழகு இருக்குமோ ஒரு அப்படிப்பட்ட ஒரு அழகு பொருந்திய உருவமாக எது இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கப்பல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க புலவு திரை பெருங்கடல் நீர் இடை போட. அதாவது அந்த பெரும் பரப்பான நீரை அந்த பெருங்கடல் நீர் இடையே போகும்போது எப்படின்னா போயனா என்ன படிச்சோன்னு பாருங்க. போழம்னா பிளந்துட்டு. அப்ப பெரும் பரப்புடைய நீரை பிளந்து கொண்டு அந்த கப்பல் போகக்கூடிய அந்த அழகு இருக்குது இல்லையா, அததான் இந்த கப்பலுடைய அந்த நீரை வந்துட்டு
பிளந்துக்கிட்டு போனா அந்த 2 நீரையும் பிரிச்சுக்கிட்டு இந்த கப்பல் போகும்போது எப்படி வந்துட்டு அந்த அழகு பிரிஞ்சு போகும்போது எப்படி ஒரு அழகு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அழகை பெரும் கப்பலுடைய அழகை வந்து சொல்றாங்க. அப்போ இரவும் எல்லையும், எல்லைன்னா என்னன்னு சொல்லி நம்ம பகல்னு படிச்சோம். அப்போ இரவும் எல்லையும் அசைவு இன்றி ஆகி, அப்போ இரவும் பகலும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அசைவு, அதாவது ஓய்வே இல்லாமல் அது பாட்டுக்கு என்னது காத்து வந்து வீசிக்கிட்டே இருக்கிறது. எதுக்காக? விரைந்து செல்லல். அந்த கப்பல் வந்து விரைந்து செல்வதற்காக அந்த காற்று வந்து இயற்கை வங்கூராட்ட. அப்ப அந்த கப்பல் வந்துட்டு அந்த இயற்கை, அதாவது காற்றானது, அதாவது ஓய்வே இல்லாமல் இரவு பகல் பாராமல் ஓய்வே இல்லாமல் அந்த கப்பல் வந்துட்டு விரைந்து போகக்கூடிய போக வேண்டி அந்த கப்பல்ல, அதாவது கப்பல் வந்துட்டு விரைந்து போக வேண்டி என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த காற்று வந்துட்டு ஆற்றுதான் அந்த கப்பலை வேகமா செலுத்துறதுக்கு வீசுதான் வேகமா. அப்போ கோடு உயர் திணி மணல் அகன்துறை நீகான். அதாவது கோடு உயர்னா என்னன்னு படிச்சோம் நம்ம, அந்த கடற்கரையை தான் படிச்சோம். திணி மணல்னா அந்த மணல் இருக்குது இல்லையா, அந்த மணற்பாங்கான பகுதிக்கு அகன்ற துறை நீகான். அகன்ற அந்த அதாவது அந்த துறைமுகம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு உயரமான கடல் பகுதி இருக்குது. அந்த கடல் பகுதியில ஒரு மேடான உயர்ந்த பரப்பு தான் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த துறைமுகம். அதை அவன் தெரிஞ்சுக்கிறான். அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் அவன் நீகான்னா யாரு? கப்பலை ஓட்டுபவன். அப்ப அந்த துறைமுகத்தில் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு உயர்வான இருக்கிற அந்த துறைமுகத்துல அவன் காண்றான். எதை காண்றான்? மாட உள் எரி மருங்கறிந்து ஒய்ய. அப்போ அந்த அதான் இந்த கலங்கரை விளக்கத்தை வந்து நீகான் அறிஞ்சுக்கிட்டு அதன்படி என்ன செய்யறன்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த துறைமுகத்தை அடைய வந்துட்டு கப்பலை வந்துட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கப்பலை ஓட்டுபவன் செலுத்துவன் நீகான் என்பவன் பாத்தீங்கன்னா அதை அறிந்து அங்க செலுத்துறான்னு சொல்லிட்டு மருதம் இளநாகனார் வந்துட்டு அந்த கப்பலுடைய வர்ணனையை வந்துட்டு அழகாக தன்னுடைய பாடல் வரிகள்ல வந்து கொடுத்திருக்கிறாரு. இந்த பாடல் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. இந்த 2 முறை வந்து நல்லா கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு படிச்சு பாருங்க. உலகு கிளர்ந்து அன்ன உருகெழு வங்கம் புலவு திரை பெருங்கடல் நீரிடை பூழ இரவும் எல்லையும் அசைவு இன்றி ஆகி விரை செல்லல் இயற்கை வங்குழாட்டம் கோடு உயர் திணை மணல் அகன்ற துறை நீகான் மாட உள்ளெரி மருங்கு அறிந்து ஒய்ய. மருதம் இளநாகனாருடைய பாடல் வரிகள். எவ்வளவு அழகான பாடல் வரிகள் பாருங்க. எந்த அளவுக்கு இதனுடைய பொருள் எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க. நீங்க மீண்டும் ஒரு முறை இந்த பாடலுடைய மீனிங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு ரசிச்சு, இப்ப நம்ம எப்படி வந்துட்டு ஒரு கவிதை எழுதுன்னு சொன்னோம்னா ரசிச்சு வர்ணனையோடு நமக்கு பிடிச்ச மாதிரி இப்ப காட்சிகளை வச்சு வர்ணிச்சு எழுதுறோமோ, அக்காலத்தில் வாழ்ந்த சங்ககால புலவரான மருதம் இளநாகனார் வந்து இந்த கப்பலுடைய அழகை வர்ணிச்சு வந்துட்டு தன்னுடைய செய்யுள்ள வந்துட்டு அந்த காலத்துல வந்து ஏற்றிருக்கிறாரு. அதுதான் இந்த பாடல் வந்துட்டு அந்த கப்பலுடைய அழகையை வந்து சொல்லியிருக்க உவமையாக கொடுத்திருக்காங்க. தேங்க்யூமா. அடுத்த வகுப்புல வந்து இன்னொரு பாடல் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூமா.